கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். சங்கீதம் 37, 34, 37, 29 2 வசனம் நாம் தியானிக்கும் போது ஒரு ரகசியம் இருக்கிறது. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளு ஆசீர்வாதமாய் இருக்கணும், அது தேவனுடைய திட்டம். ஆனால் நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கண்டுபிடிச்சதில்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்திலிருந்து கடனில் கஷ்டப்பட்டு பாடுகள் வழியாக ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். வசனத்தின்படி எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த காரியத்திலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்றதுக்கு காத்திருக்கிறாங்க. தேவன் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஏன்னா என் வாழ்க்கையிலே என்னை அபிஷேகத்தினால் நிரப்பினார். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. வனாந்திரத்திலே தேரிகாட்டில் போய் காலையில் நைட்டும் ஜெபம் பண்ணுவேன். இருட்டு நேரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல நைட்டு பாம்புலாம் அலையும், இதுக்குள்ளெல்லாம் தனியாக போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நான் ராத்திரி போய் தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அது காடு, அங்கே லைட்லாம் இருக்காது, இருட்டாக இருக்கும். அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். காலையில் பார்த்தா 5 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதே போல என்னோட வாழ்க்கையிலே பல நாட்கள், பல மாசங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உபவாசம், காத்திருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் சொல்லலாம். ஒரு அனுபவ சாட்சி மூலியமா சொல்லலாம். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்காமல் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கென்று காத்திருக்கிற குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்கா முழு நேர ஊழியம் செய்யறவங்க, இவங்களுடைய வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்கு, எப்படி வல்லமை வெளிப்படுது, எப்படி தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்படுது, எப்படி அதிசயம் நடக்கு, அவனுடைய ஊழியத்துல எப்படி மிராக்கல் நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி ஹீலிங் நடக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மீட்டிங் நடக்கும்போது எப்படி டெலிவரன்ஸ் நடக்கு, அப்படி பல காரியங்கள் பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பாங்க. ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தனி ஜபம்னா என்ன, காத்திருந்து ஜபம் பண்றதுன்னா என்ன, பரிசுத்தவான்களோடு ஜபம் பண்றதுன்னா என்ன, குடும்ப ஜபம் பண்றதுன்னா என்ன, நைட் நேரத்துல ஜபிக்கிறது என்ன, அதிகாலையில ஜபிக்கிறது என்ன, தானியலை போல 3 வேளை ஜபிக்கிறது என்ன. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையினால இரவு நேரத்துல இணைந்திருக்குங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல எப்படி இணைந்திருப்பாங்க அப்படின்னா, பிரதர் உங்க செய்தியை நாங்க கேட்டு விளையிட்டோம்,
நாங்க தவறாம கேட்கிறோம் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்திலே காலையில ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்களோட வாழ்க்கையிலே உபத்திரம் செய்தி கேட்குறாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னாங்க. அப்போ ஆன்லைன் மூலியமா யூடியூப் மூலியமா செய்தி போயிட்டு இருக்கு. எத்தனையோ குடும்பத்திலே எத்தனையோ சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. ஒரு சகோதரி பேர் ரோத்து, அவங்க 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து முடிக்க போறாங்க. அவங்க தொடர்பு கொள்ளும்போது, இந்த வருஷத்துல நான் முழு பைபிளை வாசித்துருவேன், நான் வாசித்து முடிச்சு உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஆவியில் ஒரு எழுப்புதல். அதே நேரத்திலே ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சாச்சுனாலே அவனோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அபிஷேகம் வல்லமை எல்லாமே செயல்படும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல காத்திருக்கிற ஒரு காரியம் பார்க்க முடியல. இந்த இரவு நேரத்துல நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும், நீ கர்த்தருக்கு காத்திருந்து. இப்ப என் வீட்டுல நான் சொல்ல முடியும், நைட்டு பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன், சில நேரத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், சில நேரத்துல நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், சில நேரத்துல அப்படியே வேலை ஓடிட்டு இருக்கும், சில நேரத்துல மேக்சிமம் தனி ஜெபம் தான், தனியா உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன். நைட் நேரத்துல என் வீட்டம்மா அங்கேயிருந்து வருவா, இன்னும் நீங்க தூங்கலையா அப்படின்பா. அவ சொல்ற நேரம் பார்த்தா 4 மணி இல்லை 3, காலையில விடிஞ்சிடும். ஆமா, தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் புது பலன். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னா, நீங்க அவரை தேடினாதான் தென்படுவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடணும். ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ட்ரெயின்ல திரும்பி வரும்போது 6 மணிக்கு ட்ரெயின்ல ஏறியாச்சு. 12 மணிக்கு ஒரு பையன் இன்னும் போனை வைக்காம பேசிட்டே இருக்கான். ஃபேமிலியோட இருக்கேன். அந்த பையன் பக்கத்துல போய் சொன்னேன், தூங்க போறியா, என்ன செய்ய போற? செல்போன்ல 6 மணி நேரம் பேசிட்டு இருக்கு, என்ன செய்ய போற சொல்லு அப்படின்னு. அடுத்த செகண்ட் உடனே தூங்கிட்டான். 6 மணி நேரம் ஒரே கால் தான், கண்டினியூவா சிரிச்சு 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 பேசியிருந்தான். வயசு பார்த்தா மிஞ்சி போன 20 வயசுக்குள்ள இருக்கும். 6 மணி நேரம் செல்போன்ல ஒரு வாலிப பையன் பேசினான்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னொரு வாலிப பையன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆன்லைன்ல கேம் விளையாடுறேங்க, அப்ப அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னொரு குடும்பத்துல 29 வயசு ஒரு சகோதரி, விரும்பி திருமணம், ஏன்னா அவங்க விரும்பியாச்சு, திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த கணவர் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வீடியோ கால்ல வேற யார்கிட்டயோ ஆன்லைன்ல போய் பேசிட்டு இருக்காரு, வேற தொடர்பு. அந்த சகோதரி அழுது பார்க்கா, புரண்டு பார்க்கிறா. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அந்த கணவருக்கு முடியாம மனநல ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது கை காலில் ஆட்டம் கொடுத்துட்டு, தலையில பிரச்சனை வந்துட்டு, எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல போய் வீடியோ கால்ல போய் பேசிட்டு இருக்குது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு காத்திருந்தால் இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தருக்கு காத்திருக்காமல் வேற ஏதோ ஒரு மனுஷனுக்கு, இல்ல செல்போன்ல, இல்ல ஆன்லைன்ல. ஏன்னா இப்போ நிறைய ஆன்லைன்ல தான் இருக்கு. நைட் நேரத்துல ஒரு பேய் மாதிரி உட்காந்துருக்கும் இருட்டுக்குள்ள. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, போர்வைக்குள்ள போய் படுத்துக்கிட்டு செல்போனை கையில வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. மணி பார்த்தா 3, 4 எல்லாம் போயிட்டு இருக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே
என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது எனக்கு எது உதவியா இருந்துச்சு அப்படின்னா, தனியா தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து, முதல்ல சொல்லிடுவேன், அவ்வளவுதான், தனிமை. இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்துல தேவனை தேடுறீங்களோ அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது சர்ச்சில் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். காலையில் சர்வீஸ் நடக்கும், நைட் சர்வீஸ் நடக்கும். பகல் நேரத்தில் சர்ச்சு திறந்தா இருக்கும். வெளியே போயிட்டு வருவேன், நேராக சர்ச்சில் போய் உட்காந்து கலர் கலராக ஸ்கெட்ச் வச்சுருப்பேன், பேனா வச்சுருப்பேன், டைரி வச்சுருப்பேன், பைபிள் எடுத்து அழகாக வாசிப்பேன். எனக்கு எந்த வசனம் எழுத பிடிச்சிருக்கோ அது ஒரு டைரியில் எழுதி வைப்பேன். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு யூடியூப்ல பேசிட்டு இருக்கான். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். எனக்கு எப்படி வாழணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி என்ன எனக்கு தெரியாது. சராசரி ஒரு மனுஷன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்துல வளரணும், மிகுந்த கனி கொடுக்கணும், நற்கிரியை செய்யணும், பக்தி வைராக்கியமா இருக்கணும், நன்மை செய்யணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், புது பலனை பெற்றுக்கொள்ளணும், இரவும் போலமா தேவனை தேடணும், கற்பனையை கை கொள்ளணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வழியில நடக்கணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. இதையே உங்களுக்கு மெதுவா சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், கேட்டா புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் தூக்கிட்டு வந்துருவாங்க. எப்படி நம்ம கடையில போய் ஜாமான் வாங்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போமோ, அதே போல டெய்லி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது பிரச்சனை, இது பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, அது பிரச்சனை. நீங்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நம்ம நீதிமானா வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நமக்கு விரோதமா யாராவது தீமை செய்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் காணாம போயிருமா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அறுப்புண்டுன்னா இந்த பூமியிலிருந்து காணாம போயிருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இன்னைக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லை, அவருடைய வழியை கைக்கொள்ற அனுபவம் இல்லை. ரெண்டு காரியம் நிறைய குடும்பத்திலே இல்லாம இருக்கு. நான் மறுபடியும் நிப்பாட்டி சொல்லித்தரேன். கர்த்தருக்காக காத்திருக்கிற குடும்பமும் இல்லை. இப்ப கால வேளையில பஸ்ஸுக்கு ஒரு 8 மணிக்கு ஏறணும், இல்ல 9 மணிக்கு 8:30 மணிக்கு பஸ் ஏறணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் முன்னகிட்டே வீட்டுல நடக்க ஆரம்பிச்சிடும். வேக வேகமா நடப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் 2 வீலரு காரு கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது எப்படின்னா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல வேலை பார்த்தா இருக்கு, பஸ்ல போய் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும், இல்ல 2 ஸ்டாப் தள்ளி இறங்கணும். அப்போ காலையில சாப்பாட்டுல கையில ரெடியா எடுத்துட்டு பஸ் 8:30 மணிக்கு வருது அப்படின்னா 8:10 அங்க நிற்பேன் பஸ் ஸ்டாண்ட்ல. 20 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் முன்னாடி நிற்பேன். லேட்டா வந்துட்டேன்னா ஓடி போய் ஏறணும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள்ளணும் அப்படின்னா காத்திருந்தா தானே அவருடைய வழியை கண்டுபிடிக்க முடியும். அப்பாவும் பிள்ளையும் பேசும்போதுதான் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பையன்
மகள் புரிந்து கொள்ள முடியும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. 2015 வியாபாரத்துல கடன் ரொம்ப கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஒரு 4-5 சர்ச்சுக்கு போயிடுவேன். 4-5 சர்ச்சிலுமே என்ன சொல்றாங்க, என் வாழ்க்கையில எங்க மிஸ்டேக் இருக்கு, அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால அவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸ் நடக்கும். பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுவோம், காணிக்க போடும், கொஞ்ச நேரம் செய்தி பேசுவாங்க, நமக்கே பேசுன மாதிரி இருக்கும். ஆமா, கேட்டுட்டு வெளியில வந்துடுவோம். அடுத்த 6 நாள் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தால் எப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? அப்ப 7 நாளுமே தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசிச்சுவாங்க, டெய்லி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, டெய்லி தேவனை தேட ஆரம்பிச்சுவாங்க. இப்ப இந்த செய்தி யாரெல்லாம் நீங்க ஆன்லைன்ல கேக்குறீங்களோ, உங்க வீட்டுல ஒரு பைபிள் இருக்கணும், உங்க வீட்டுல ஒரு டைரி இருக்கணும், உங்க வீட்டுல ஒரு ஸ்கெட்ச் இருக்கணும், உங்க வீட்டுல ஒரு பேனா இருக்கணும். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ரவிராஜ் 2015 கையில பைபிள் எடுத்து வாசித்தான். 2025 இந்த நிமிஷம் வரை உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாள் உயிரோட இருக்கிறது நம்ம கையில கிடையாது. ஹார்ட் பிரச்சனைங்கிறாங்க, லட்ச லட்சமா போயிட்டு மாசத்துக்கு 8000 7000 மாத்திரை சாப்பிடுறேங்கிறாங்க. சுகர் வந்துட்டு பிரஷர் வந்துட்டுங்கிறாங்க, அவங்க பார்த்தா மாத்திரை சாப்பிடுறாங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல பலவீனம், அலர்ஜி போன அங்க ஒரு அமௌண்ட் ஆகுது, சின்ன சின்ன கால்வலி, கைவலி, முட்டு வலி, கழுத்து வலி, எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல செலவு தான். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமா? தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. நம்ம நல்லா இருக்கிற காலத்துல தேவனை உண்மையா தேடுறோமா, இல்ல கடமைக்கு தேடுறோமா? சில குடும்பத்திலாம் ஏனோ தானான்னு சொல்லி வாழ்ந்து அப்புறம் நிம்மதி இல்லை, குடும்பம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி ஒரே போராட்டம். காரணம் என்ன? தேவனை நம்ம எப்படி தேடி கொண்டு இருக்கிறோம்? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். உண்மையிலேயே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். எல்லாரையும் உயர்த்துறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தால் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உயர்வு வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ஆனால் கர்த்தருடைய கரத்திலே காத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விதான். அதுல அப்பொழுது என்று ஸ்டார்ட் ஆகுது. எப்பொழுது? நீ கர்த்தருக்கு காத்திருந்து, அதுல நீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஐயா, காத்திருந்தா மட்டும் பத்தாது. சர்ச்சிலேயே 30 வருஷம் 40 வருஷம் கிடக்குறாங்க சர்ச்சிலேயே, ஆனா ஒரு தடவை கூட முழுசா பைபிள் வாசிக்க முடியல, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா எனக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. கர்த்தருடைய வழியை கை கொள்ள மாட்டேங்காங்க. ஏன்னா நான் சர்ச்சில் வேலை பார்த்திருக்கேன். ஒரு குடும்பம் சர்ச்சில் தேவனை எப்படி தேடுறாங்க, எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. கர்த்தரை தேடுறது கிடையாது, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற கிடையாது. வருஷத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் ஃபங்க்ஷன் வந்த சர்ச்சு. எப்படி கர்த்தரை தேடுறீங்க? 24 மணி நேரம் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. பாதுகாக்கிற தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சா வேதனையா தான் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துல பணம் 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 சொல்லிட்டு பணம் பின்னாடி ஓடி இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பணம் அவங்கள கொண்டு போயிருது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் அந்த பணம் அவங்கள கொண்டு போயிருது. எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்த ஆளுதான், லட்ச லட்சமா சம்பாதிச்சேன். ஆனா ஒரு நாள் மாந்திரியத்திலே மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது,
அப்புறம் என்ன, அந்த வியாபாரத்துல இருக்கும்போது கல்லை போயிட்டு இந்த பக்கத்துல இருக்கணும், உள்ள இந்த பொம்மை வச்சா பணம் வந்துடும், கத்தால வச்சா பணம் வந்துடும், ஜாதகம் பார்த்தா சரியா போயிடும், எங்க அப்பா செத்த போட்டா வச்சா உன் கடை சரியாயிரும், எல்லாம் வச்சேன் கடை நாசமா போயிட்டு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியுது, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் காத்திருந்தால்தான். இன்னைக்கு காத்திருக்கிற நிறைய குடும்பத்துல விசாரிச்சு பார்த்ததில்ல. 20 வருஷமா நான் சர்ச்சைக்கு போறேன், 20 வருஷமா நான் ஊழியம் பண்றேங்கிறாங்க. ஆனா ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல. ஒரு முழு பைபிளை ஒரு தடவை கூட வாசித்து முடிக்காம எத்தனையோ கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. 55 வயசு ஒரு அம்மாட்ட கேட்டு பார்த்தா, நான் இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல ரவி அப்படின்னா. அதுக்கப்புறம் பைபிள் சாட்டு கொடுத்தேன். சாட்டு கொடுத்தா கரெக்டா ஒரே மாசத்துல வாசித்து முடிச்சுட்டாங்க. அம்மா இப்ப எப்படி வாசித்திய, நீ கொடுத்த சாட்டு இருக்குல்ல, நான் உட்கார்ந்து பைபிள் வாசித்தேன். எப்படி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க, ஒரே மாசத்துல வாசித்து முடிச்சுட்டாங்க. இப்படி எத்தனையோ ரெக்கார்டு இருக்கு. ஒரு வாலிப சகோதரிக்கு 2019 சர்ச்சில் உபவாச மீட்டிங்ல மெசேஜ் கொடுத்து வரும்போது பைபிள் வாசிக்கிற அந்த சாட்டை சர்ச்சில் கொடுத்துருந்தேன். 2023 மறுபடியும் அதே சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டாங்க. அந்த சர்ச்சில் போகும்போது உபவாச மீட்டிங்ல அந்த வாலிப மகள் எந்த சாட்சி சொன்னேன். இந்த அண்ணன் 2019 வரும்போது பைபிள் வாசிக்கிற சாட்டு எப்படி வாசிக்கணும், எத்தனை நாள்ல வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கர்த்தருடைய கிருபையினாலே. அப்ப அந்த மகளுக்கு ஒரு 21 வயசுன்னு நினைக்கிறேன். நான் 23 போகும்போது அந்த மகளுக்கு 25 வயசு, திருமணம் முடியல. அந்த வாலிப மகள் 13 தடவை வாசி முடிச்சுன்னு சொல்லி முன்னாடி மைக்ல சாட்சி சொன்னான். காரணம் என்ன, அவ வீட்டுல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்து கரெக்டா 3 மாசம் ஒரு தடவை முழு பைபிள் வாசித்து முடிக்க ஆரம்பிச்சார். அதனால இந்த காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து, பைபிள்ல என்ன போட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம இரவு மூலமா தேவனை எப்படி தேடுறோம், எப்படி காத்திருக்கிறோம், உலகத்துக்குள்ள எதுல போய் சிக்கி கொள்றோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்ததுல காத்திருக்கிற குடும்பத்தை தான் உயர்த்துறார். ஒருவேளை இந்த செய்தி நீங்க நைட் யாரெல்லாம் கேட்கறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களான்னு சொல்லி பாருங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். எந்த குடும்பம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா நான் உடனே சொல்லிடுவேன், நீதிமான் நல்லா இருப்பான், துன்மார்க்கன் காணாம போயிடுவான். 2 ரிசல்ட் தான் பைபிள்ல. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல 2 ரிசல்ட் இருக்கு. துன்மார்க்கன் காணாம போயிடுவான், நீதிமான் இருப்பான். துன்மார்க்கன்னா யார் அப்படின்னா, வேதத்தை விட்டு விலகுனா துன்மார்க்கன். வேதத்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையில எனக்கு கண்ணி இருக்கு, எனக்கு அது இருக்கு, இந்த பிரச்சனை சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. தேவனை தேடுறீங்களா, ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பம் ஆசிரியப்படும், உங்க குடும்பத்தை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு செய்தியில என்ன பாயிண்ட் அப்படின்னா, 2 பாயிண்ட். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். காத்திருந்தா ஆசீர்வாதம், இல்ல நான் காத்திருக்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இப்ப அப்படிதான் நிறைய குடும்பத்துல அம்மா அப்பா வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, எந்த வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. அவருடைய வழியை கை கொண்டா மட்டும்தான் 2வது ஆசீர்வாதம். 2 விதமான ஆசீர்வாதம். எப்படிமா, முதல் ஆசீர்வாதம் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், 2வது பூமியில உயர்த்தி வைப்பார். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, வாக்கு தத்துவம் சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு இல்ல, கடைசி வரை நமக்கு அதுதான். அழகா சொல்லி தரேன். நீங்க கர்த்தரை காத்திருந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, பூமியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அவருடைய வழியை கை கொள்ளும் போது உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அவர் உன்னை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஹை பொசிஷனும் நம்மளுக்கு தராரு. 2வது பூமி சுதந்திரத்துக் கொள்ள நமக்கு ஜீவனையும் கட்டளையிடாரு. நான் இப்படிலாம் கேட்க மாட்டேன் பிரதர், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் அலைவேன், நான் எங்க பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்க அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்க பாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், நான் துணிகரமா தான் வாழ்வேன், நான் துன்மார்க்கனை தான் வாழ்வேன். ஏன்னா அப்படியும் துணிகரமா இதயத்துல தீர்மானம் எடுக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்கு. எத்தனை செய்தி கேட்டாலும் துணிகரமா தான் வாழ்வாங்க. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவது நீ காண்பாய், கொஞ்ச நாள்ல காணாம போயிருவாங்க. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்லிவிட்டிய? ஆமா,
ஏன்னா இப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்க வலிக்கு, முழங்கால நிக்க வலிக்கு, கர்த்தரை தேட வலிக்கு, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, தேவனோட பாதத்துல காத்திருக்க முடியல. இதான் உண்மை. இதுதான் நிறைய வீட்டுகள் நடக்கு. கையில செல்போன் எடுத்துட்டு 6 மணி நேரம் பார்க்கணும்னா முடியுது. ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்க சொன்னா அழகா பார்த்துருவாங்க. டெய்லி நாடகம் பார்த்துருவாங்க, டெய்லி கேம் விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கேம் விளையாட சொல்லி கொடுப்பாங்க, இல்ல கேம் எடுத்து கொடுப்பாங்க. இதை கொஞ்ச நேரம் பார்த்துக்க ஒரு ஆப்பை ஏற்றி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது சுட்டி டிவி வச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அம்மா அப்பா பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த ரங்கத்துல தேவனை தேடுற டைம் எவ்வளவு நேரம் எழுதி வச்சு பாருங்க. ஒரு வீட்டுல டைரி போட்டு எழுதுங்க. காலையில 5 நிமிஷம் பைபிள் வாசித்தேன், 2 நிமிஷம் முழங்கால நின்னேன், சரி 7 நிமிஷம், 24 மணி நேரத்துல 7 நிமிஷம் தான் நான் தேவன சமூகத்துல இருந்தேன். சரி செய்தி கேட்குறீங்க ஒரு அரை மணி நேரம், மொத்தம் 40 நிமிஷம் இருக்கு. மிச்ச நேரம் எங்க போச்சு? செல்போன்ல எவ்வளவு நேரம் பார்த்தேன்னு சொல்லி ஒரு டைரி எழுதுவீங்க தெரியும். ஒரு நாளைக்கு நான் செல்போன் 6 மணி நேரம் பார்த்தேன், கையில பைபிள் எடுத்து வாசிட்டேன் 10 நிமிஷம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு வாலிப மகள் தான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கான். ஒரு வாலிப மகள் கண்ணெல்லாம் கெட்டு போயிருது. டாக்டர் சொல்ற கண்ணு போச்சுங்க. என்னன்னு கேட்டா அவங்க ஃபீல்டு அப்படி இருக்கு. அவங்க ஃபீல்டுல செல்போனு இல்ல லேப்டாப் நிறைய பாக்குறாங்க, கண்ணு கெட்டு போச்சு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 18 மணி நேரம் சிஸ்டத்துல உட்காந்துருக்காங்க. 16 மணி நேரம் சிஸ்டம் தான், 16 மணி நேரம் வேலை தான். மிச்சம் இருக்கிற 8 மணி நேரம் போய் படுத்து தூங்க எந்திரிக்க கரெக்டா இருக்கும். கையில பைபிள் எடுத்து வாசிக்க டைம் இல்லை. ஒரு வியாபாரி 16 மணி நேரம் வேலை பார்க்க. ஏன்னா நான் வியாபாரத்துல இருக்கேன். காலையில 6 மணிக்கு போனா ராத்திரி 10 மணிக்கு தான் வருவேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். ஏன்னா நேரம் இருக்காது. வியாபாரம் 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 வியாபாரம். ஒரு நாள் அந்த வியாபாரம் காணாம போயிட்டு துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நான் வியாபாரத்துல இருக்கும்போது துன்மார்க்கர் தான் இருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலையாச்சுனால துன்மார்க்கம் சொல்லி போட்டு அந்த வியாபாரத்துல ஒரு 50-55 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டேன். 1 ரூபா இல்ல 2 ரூபா இல்ல, சொந்த வீடு வித்து வியாபாரம் விட்டு எல்லாம் நகையெல்லாம் வித்து எல்லாம் நடுரோட்டுக்கு வந்தேன். ஒரே நாள் ரவிராஜ் காணாம போயிட்டான். சொந்த தேசத்தை விட்டே போயிட்டேன், அவ்வளவுதான். 2014 ரவிராஜ் காணும், அவ்வளவுதான். ஆனால் 40 நாள் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே தேட ஆரம்பிச்சேன். நான் அந்த பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன், பரலோகத்துக்கு வேலை செய்யணும். பரலோகத்துக்கு வரும்போது ஆத்மா கொண்டு வரணும். கோடிக்கணக்கில் கொண்டு வந்து ஆன்லைன் மூலியமா கொண்டு வந்தது. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கறீங்களா, முடிஞ்சா ரவிராஜுக்கு 1 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோட பேசணும். கர்த்தருக்கு நான் காத்திருக்க மாட்டேன், நான் அவருடைய வழியெல்லாம் கை கொள்ள மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா இருங்க, ஒரு பிரச்சனையா ஒண்ணும் இல்லை. ஒரு வாரமா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. துன்மார்க்க அறுப்புண்டு போது நீ காண்பேன். துன்மார்க்கனா மாறியாச்சுன்னா காணாம போயிடும். ஏன் இவ்வளவு நேரம் செய்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. நல்ல நிப்பாட்டி கவனிச்சு பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளு. அதுக்கப்புறம் தான் அப்பொழுது. அந்த அப்பொழுதுன்னு சொல்லி பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ நம்ம அதுல முதல்ல நிப்பாட்டிடணும். பைபிள் வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தரேன். நம்ம ஒரு லைன் வாசிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருந்து நான் காத்திருக்கிறேனா, 2வது அவருடைய வழியை கைக்கொள், நான் அவருடைய வழியை கை கொள்றேனா, அதுக்கப்புறம் தான் அப்பொழுது. இல்லை பிரதர் நீங்க சொன்ன மாதிரி நான் காத்திருக்கிறேன், நான் வழியை கை கொள்றேன், என் லைஃப்ல நான் கரெக்டா இருக்கேன், அப்போ ஓகே. அப்பொழுது அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, நான் நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளை உயர்த்துவார். இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளை உயர்த்தினா மட்டும்தான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் பாயிண்ட். இன்னைக்கு செய்தியினுடைய பாயிண்ட் என்னன்னா, ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கண்ட ஃப்ரெண்டுக்கு காத்திருக்கிறாங்க, தேவையில்லாத மனுஷனுக்கு காத்திருக்கிறாங்க, தேவையில்லாத நபருக்கு காத்திருக்கிறாங்க. அது லாஸ்ட் பார்த்தா எங்கேயோ கொண்டு விட்டுருது. ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரத்துல போய்தான், ஒரு பக்கம் பார்த்தா பாவாடி மேல போய்தான், ஒரு பக்கம் பார்த்தா ஓரினை சேர்க்க கண்ட பாவம் வந்துட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துல தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என்னமா அப்படின்னு, ஐயா என் பையன் கஞ்ச பழக்கத்துல இருக்கான் ஐயா, அவன் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள போயிட்டான் ஐயா. நான் கேட்டேன் மறுபடியும் போயிட்டானா, அந்த பையனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு. 21 வயசு அப்படின்னாங்க. சரி இப்போ என்ன பண்றான் அப்படின்னு, வேலையே பார்க்கல ஐயா.
கஞ்சா பழக்கத்துல இருக்காயா, மறுபடியும் சொன்னீங்களாம்மா, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா அவன் 14 வயசுல இருந்து கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க அப்படின்னாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல கஞ்சா பழக்கத்துல பையங்க அடிமையா இருக்கிறாங்க. 14 வயசு பையன் கஞ்சா அடிமையா. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த குடும்பத்திலே ஒரு ஆள், இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேனே, அட்லீஸ்ட் அதுவாக பிரயோஜனமா இருக்குங்களா? நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சு எனக்கு பழக்கம் இல்லப்பா. நான் வியாபாரத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமை. என் மனைவி பக்கத்துல சிஹெச்ல போய் டெய்லி அழுது ஜெபம் பண்ணுவான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சொல்ல முடியும். 5 வருஷம் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணேன். இவ 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணாலும் இல்லையோ, அப்புறம் நான் 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணேன். ஆக மொத்தம் அவ 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துட்டான். லாஸ்ட் என் வாழ்க்கையில நான் கண்ணீரோடு நான் 5 வருஷம் அழுதேன். ஏன்னா அவ 5 வருஷம் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணியிருக்கான். அதே 5 வருஷம் மறுபடியும் நான் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது சொட்டு சொட்டு சொட்டுன்னு கண்ணீரோ வடியும். என் இருதயம் கல்லான இருதயமா இருந்துச்சு. சரியான இருதயமா மாத்தினது. இது ஏன் உங்களுக்கு சொல்லித்தன அப்படின்னா, என் மனைவி சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சா. தேவன் திரும்பி பார்த்தார். ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணுவான். கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வருவான். ஐயோ என் புருஷன் சொன்னா கேட்க மாட்டேங்கான். மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருக்கான். விக்கிறதுக்கு பணம் கொடுக்குறான். மாந்திரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறான். இவனை எப்படி காப்பாத்துன்னு தெரியலப்பா. என் கணவரை நீங்க வச்சுக்கோங்க. இந்த கணவர் செத்து போயிடக்கூடாது. ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆல்டர்ல போய் டெய்லி அழுதுட்டு வருவா. 2வது அவருடைய வழியை கைக்கொள். சர்ச்சில் போய் தேவனை தேட ஆரம்பிக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா. அது மாத்திரமல்ல, 2 பேருமே பைபிள் காலேஜ் படிச்சப்போ. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, அவருடைய வழியை கை கொள்ள ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2025. அதுக்கப்புறம் தான் அப்பொழுது நீ பூமியை சுதந்தித்து வருவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தை உயர்த்தும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்ல நமக்கு விரோதமா யாராவது துன்மார்க்கமா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் கரெக்டா இருந்தா எனக்கு முன்பாக பிசாசு இருக்க முடியாது. நான் இஷ்டம் போல வாழ்ந்தால் பிசாசு எப்படி போவான்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நான் செல்போன்லயோ இல்ல தேவையில்லாமையோ என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பிசாசு கிளம்பி போக மாட்டான். நான் 24 மணி நேரம் தேவனை தேடும் போது அந்த இடத்துல பிசாசு இருக்க முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப இவ்வளவு நேரம் பேசினேன். சில செய்தியெல்லாம் பேசும்போது கடினமா தான் இருக்கும். ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்க சொல்றோம்ல, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்றோம்ல. இப்ப நிறைய குடும்பத்துல எங்க வீட்லயும் அதான பிரதர் சொல்றாங்க, நீங்களும் அதான் சொல்றியே அப்படிம்பாங்க. நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் உங்க வயிறு நிறையும். ஒரு ஹோட்டல்ல சாப்பாடை கொண்டு வந்து வச்சிருவான். சாப்பிட்றது யார் வேலை? கையில பைபிள் எழுதி கொடுத்தாரு. வாசிக்கிறது யார் வேலை? இல்ல நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இல்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வயிறு பட்டினியா இருக்கும். ஒரு ஹோட்டல்ல போறோம், நம்ம சாப்பிடுறோம், காசு பே பண்றோம். ஹோட்டல்ல போய் ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே கொண்டு டேபிள்ல வச்சுட்டு போயிடுவோம். நம்ம இயேசு கிறிஸ்துவ தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கையில பைபிளை கொடுத்தாரு. இந்த பைபிளை வாசித்து அவருடைய வழியை கை கொள்ளும் போதுதான் நம்ம வயிறு நிரம்பும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஒரு உயர்வா இருக்கும். அப்ப இன்னைக்குள்ள செய்தி, நீங்க கை கொண்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். நான் இந்த காதுல கேட்டுட்டு அந்த காதுல விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. செல்போன் உலகமா மாறிட்டு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போறது இல்லை, சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது வாட்ஸ்அப் போய் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் போய் பார்க்குறாங்க, யூடியூப்ல போய் பார்க்குறாங்க. சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பையன் சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது கேம் விளாண்டுட்டு இருக்கான். அந்த பையனுக்கு எத்தனை வயசுல பார்க்கும்போது ஒரு 18 வயசு பையன் சர்ச்சுக்கு உள்ள.
சர்ச்சுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டத்துல இது நடந்துட்டு இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் கையில பைபிள் கொண்டு போறீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. அதனால உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்களுடைய பேரம்பேத்தி ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்க கையில பைபிள் இருக்கா? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய். ரொம்ப ஸ்லோவா நிப்பாட்டி நிப்பாட்டி பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கீங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க அர்ப்பணிங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க எப்படி வாழணும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. உங்க வழியில நாங்க நடக்கணும், உங்க பாதவில்ல காத்திருக்கணும். எங்க வாழ்க்கை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். உங்க பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்துவங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவல் இருக்காங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்துல இருந்தாலும் உங்களுடைய தலைமுறை கர்த்தனை தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பதுமையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் மறங்க, மாசமா இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன தேவையோடு இணைந்திருக்காங்களோ தேவையெல்லாம் சந்திங்க. வாலிபர் பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. நைட் நேரத்திலே தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், தேவையில்லா சொப்பனங்கள், இந்த எல்லா செத்த கிரிகள் சுட்டறியப்பட்டோம். கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, ஓரின செயற்கை, நைட் நேரத்திலே போதை அடிமை, தவறான தேவையில்லாத செல்போன்ல காரியங்கள், எந்த பாவத்துல எந்த குடும்ப அடிமை இருந்தாலும் அந்த சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்து ரத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும்பா. எரிந்தெறிந்து சாம்பலாட்டும்பா. எந்தெந்த வீடுமா எந்தெந்த பொல்லாத ஆவியல் இருக்கோ, சபிக்கப்பட்ட ஆவியல் இருக்கோ, எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாய் பெலிஸ்தனுடைய ஆவி, இசபேலுடைய ஆவி, அந்த எல்லா செத்த கிரிகளை அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. தேவன் அருளி அப்போ மெனிசன்ல கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பிரோஜமான ஊழியக்காரன்ப்பா, மண்ணாக களிமண்ணா அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எக்ஸாம் ரிசல்ட் வந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. படித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். இன்னுமாக அப்பா, அடுத்த கிளாஸ் போகணும், ஃபீஸ் கட்டணும், தேவைகள் இருக்கு, கற்று சந்திங்க. கடன் பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில பல காரியத்துல பிரச்சனை தான்ப்பா. எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துல எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய வல்லமையால் நிரப்பி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பமும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்கப்பா. நாங்க எப்படி வாழ வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். எங்க வாழ்க்கையில நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்துல குட்டி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கையில இருக்காங்க, வயசாயிட்டு நிறைய குடும்பத்துல பலவீனங்களா இருக்குப்பா. நைட் நேரத்துல இணைந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா, ஒருமனப்பட்ட ஆவி இல்லப்பா, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லப்பா. கர்த்தர் மனமிறங்கப்பா, கர்த்தர் மனமிறங்கப்பா. சில குடும்பத்துல யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியலப்பா. வேதனை, துக்கம், கவலை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, அந்த பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி தூரமா போயிட்டு அந்த குடும்பத்தை திருப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், வாலிப பையன் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல முடியும். இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்கப்பா. எத்தனையோ காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோட பேசுறீங்கப்பா. நாங்க என்ன செய்யணும், நாங்க எப்படி வாழணும், உங்களுடைய வார்த்தையை நாங்க எப்படி கீழ்பண்ணி எப்படி கை கொள்ளணும், எப்படி காத்திருக்கணும், எங்களுக்கு அதை கிருபை தாங்கப்பா. எங்களோட ஆவி உங்களுடைய கரத்துல அப்படிடும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கி இருக்கணும்ப்பா.
எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே விட்டும் உருவினப்பட்டத்தோட தேவ தூதர் உள்ளாவி விட்டுருப்பாங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் இந்த மாசத்துல அப்பா டிராவலிங் இருக்காங்கப்பா, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போய்ட்டு எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைங்கப்பா. டிரைவிங் லைனில் போய்ட்டு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. நைட் நேரத்தில் கத்தரை விட்டு தள்ளி போகிற பாவத்தில் சிக்கிக்கொள்ள கூடாதுப்பா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழுந்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க நாம மையம் விடட்டும். கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையுமே கத்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க, உங்க நாம மட்டும் மையம் விடட்டும். கத்தர் பொறுப்பெடுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒருவகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.